இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமாமா? ஏன்பா நான் தெரியாம தான் கேட்குறேன். கூலிக்காரன் பொண்ணுன்னா கூலிக்காரியாவே இருக்கணுமா? ஏன் சிற்பியெல்லாம் ஆகக்கூடாதா? அப்படி இல்லம்மா, அங்கெல்லாம் ஆம்பளை பசங்க தான் படிப்பாங்க. ஆனா நீ மட்டும் அங்க தனியா என்ன பொண்ணுன்னு தான் யோசிக்கிற. பா அங்கதான் 10 பொண்ணுங்க படிக்க வராங்களே, அப்புறம் என்னப்பா? நான் அஞ்சலி அப்பாவும் பொண்ணு என்ன பேசினுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு பாப்பாவை காலேஜில் சேர்க்க போனோம்ல. ஆமாம் போனீங்க. அதில் பாப்பா சிலை செய்கிற படிப்பை தான் எடுத்திருக்கு. அதான் அது சரியா வருமானு கேட்குறேன். நான் அது சிலை செய்கிற வேலையா? ஏன் அஞ்சலி என்னடி நினச்சிட்டு இருக்கிற நீ? இதெல்லாம் பொம்பளை பிள்ளை செய்கிற வேலையா இது? மௌ என்ன வேலையில எழுதி வச்சிட்டு இருக்கு? இது ஆம்பளை செய்யணும், இது பொம்பளை செய்யணும்னு. அதுக்கு டீச்சரு டாக்டர்னு எவ்வளோ படிப்பு இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து படிக்கலாம்ல. உனக்கு இதே தான் வேணுமா? மௌ படிக்க போறது நானு, நீ இல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் படிப்பேன். சும்மா எதனா ஒன்று சொல்லி. மா, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் படிப்பேன். நான் போறேன், காலைல சீக்கிரம் கிளம்பணும். என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? விடுமா, அதுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே படிக்கட்டும். சும்மா அவளுக்கு நீங்க செல்லம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்னமோ பண்ணி தொலைங்க. மச்சான் யாரா புதுசா இருக்கா? டேய் மாடலுக்கு எதனா வந்திருப்பாடா. மாடலுக்கா? வா கேப்போம். ஏய் யார் நீ? உன்னை தாண்டி யார் நீ? மச்சான் அமைதியா நிற்கும் போதே தெரியல மாடலுக்கு தான் வந்திருக்கானு. ஆமா மச்சான், பார்க்கறது அப்படிதான் இருக்கா. டேய் என்னடா பண்றீங்க? நான் என்னடா பண்ணுறோம்? மாடல் வந்தா அதான் பேசினுக்கிறோம். இவங்க இங்க படிக்க வந்த பொண்ணுடா. என்னது படிக்க வந்தாளா? எதுக்குடா இந்த காலேஜுக்கு தேவையில்லாத வேலை, இந்த பொண்ணுங்களை வேறு சேர்த்து வச்சுக்கின்னு? எதுக்கா? உன்ன மாதிரி சில பேர் நாங்கள் மட்டும் தான் இங்கே படிக்கணும், பொண்ணுங்களாம் கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த நினைப்பை மாற்றத்தாண்டா. ஓ அப்படி மாத்திட்டோம். ஹலோ, இவனுங்களாம் இப்படி தான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. போங்க கிளாஸுக்கு போங்க. தோபாரா வந்துட்டாரு பெண்ணுரிமை பெரியாரு. டே சி, நீங்களாம் போங்கடா. டேய் மச்சான் என்னடா? விட்றா, எங்கே போயிட போறா பார்த்துக்கலாம். என்னம்மா காலேஜ்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, நல்லா தான் இருக்கு. சரி, உனக்கு வசதியாக இருந்தால் சரிதாம்மா. என்னது இது? 10 பொண்ணுங்க படிக்க வரேன்னு சொன்னாங்க, யாரும் வரல. ஒருவேளை நாளைக்கு வருவாங்களோ? பாப்போம். டேய் கிருபா அங்கே பாடுறா, அவளை எப்படியாவது இந்த காலேஜ் விட்டு துரத்திடணும்டா. டேய் நீ ஏன்டா கவலைப்படுற? இதுக்கு முன்னாடி இந்த 10 பொண்ணுமே துரத்துட்டோம், இவ்வளோ துரத்த மாட்டோமா? இப்போ பாரு சீனு. டேய் உனக்கு எத்திட்டு இந்த தேவையில்லாத வேலை? அழகாக மாடலுக்கு வந்தோமா, உடம்பு காமிச்சோமா, துட்டு வாங்கினோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு உளி எடுக்கிறேன் சிலை செய்கிறேன்னு. ஏய் நீ எல்லாம் உள்ளே எடுத்தா உனக்கு எங்களுக்கு நடி வித்தியாசம் இருக்குது. டேய் மாப்பிள்ள, இவன் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு எப்பயோ ஓடிட்டு இருப்பாடா. இவ மாப்பிள்ள அதான மாப்பிள்ள இங்கே இருக்குது. அப்படியே ஓடி போயிடு. இதுக்கப்புறம் இந்த காலேஜ் பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு. ஸோ உனக்கு டிசி வேணும்? வந்து இன்னும் 4 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் வந்து டிசி கேட்குற. சரிம்மா, எதுக்காக நீ போகிற? என்ன காரணம்? சார் என் டிசியை கொடுத்துருங்க சார், நான் போயிடுறேன். அந்த பசங்க டிசியை கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். சரி ஓகே அழுவாதம்மா, உனக்கு என்ன டிசி தானே வேணும், கொடுத்துடலாம். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேம்மா. இந்த சாவித்திரிபாய் பூலே தெரியுமா உனக்கு? நம்ம நாட்டோட முதல் பெண்ணாசிரியர் அவங்க தான். தான் மட்டும் கல்வி கற்றா போதாதுன்னு சொல்லிட்டு
நம்ம மக்களும் கல்வி கற்று விழிப்புணர்ச்சி வரணுன்றதுக்காக கல்வியை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதை ஏற்றுக்க முடியாத சில பேர் அவங்க பாடம் சொல்லி கொடுக்க ஸ்கூல் போகும்போதெல்லாம் அவங்க மேலே கல்லையும் பணத்தையும் வீசினாங்க. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் நம்ம மக்கள் கல்வி அறிவு பெறணுன்றதுக்காக நம்ம மிஸ்ஸஸ் சாவித்திரி பூலே அவர்கள் பாடுபட்டாங்க. அன்னைக்கு அவங்க மட்டும் என்னால் முடியலன்னு போயிருந்தா இன்றைக்கி நமக்கெல்லாம் கல்வின்னு ஒன்று கிடச்சிருக்காதுமா. யோசிம்மா, நல்லா யோசி. அதுக்கப்புறமா உனக்கு டிசி தான் வேணும்னா நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நாளைக்கு வாங்கிட்டு போ. சார், எனக்கு டிசி வேணாம் சார். டேய் கிருபா, ஆ என்னடா இது? பாதி சிலையை குத்துட்டு மீதி சிலையை நான் எதடா பார்த்து அடிப்பேன்? டேய், நீ ஏன்டா கவலைப்படுற? அதான் மாடலுக்கு அவ இருக்கால்ல, அப்புறம் என்ன? ஆமாண்டா மச்சான், நான் இதை யோசிக்கவே இல்லை பாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான். போடா மச்சான், கூட்டினா போ. டேய் கிருபா, இதெல்லாம் வேணாம்டா, பேசத்தோட நிறுத்திக்கலாம்டா. டேய் தர்ணி, இவனாடா என்னமோ அவ கூட போந்த மாதிரி பேசுகிறான். டேய் மச்சான், அவன் கிடக்குறான்டா, நீ போடா. டேய், அந்த சிலையை நாங்கள் முடிக்கணும். கொஞ்சம் அங்கே மாடலாம் நில்லாம். சி, என்னது சீயா? என்னடி மூஞ்சி சொல்லிக்கிற? நில்றன்ற அப்படியே ஓடுறு. இதுக்கப்புறம் உளி எடுக்கிற சிலை செய்யறன்ட்டு வந்துடாத. டேய் கிருபா, இதுக்கப்புறம் வருவான்னு நினைக்கிற? டேய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. அதான் நேற்று கதற விட்டோம்ல. ஆமாம் ஆமாம். டேய் மச்சான், அங்கே பாடுறா. டேய் கிருபா, நம்ம இவ்வளோ பண்ணியும் வரானா அவன் மனசில் ஏதோ இருக்குல்ல? டேய் தரணி, அவள் பொண்ணுன்றதால அவளுக்குள்ளே இருக்கிற 3 நாளை தீட்டை தானே பார்த்தோம். ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற சிற்பி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போச்சு. ஆணும் பொண்ணும் சமன்றது வெறும் வார்த்தையாகவே போச்சுடா. இனிமேலாச்சும் இதெல்லாம் மாறணும்டா. அதுக்கு முதல்ல நம்ம மாறணும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். விளக்கம்: பிறப்பால இங்க எல்லாரும் சமந்தான். வேற்றுமைன்னு நினைச்சா நீங்க செய்யற வேலையில திறமையை வச்சுதான் சொல்லணும். வணக்கம் மேம். ப்ராஜெக்ட் சும்மா விழுப்புரம் போகலான்னு சொன்னீங்களே, கார் வெளியே நிற்குது மேம், போகலாங்களா? போகலாம். சரி, ஓகே மேம். ஹலோ மிஸ்டர் பெருமாள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வேலையெல்லாம் நானே தான் செஞ்சுக்கிட்டேன். இனியும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இனி இதெல்லாம் செய்யாதீங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். அடுப்பாங்கரையில அடக்க நினைச்சா அடிச்சு நொறுக்கிட்டு வருவேன் மேல. அடிமேனு தான் அடங்கா, நானும் அடங்காத சமத்துவம் புல்ல. அடங்க மறுப்பேன், அத்துமீறுவேன், எல்ல கடந்துமே சிகரம் தொடுவேன். அடங்க மறுப்பேன், அத்துமீறுவேன், எல்ல கடந்தாலும் சிகரம் தொடுவேன். திறந்தாச்சு, புது விடியல் பிறந்தாச்சு. நான்
பறக்க போறேன்டா என்ன அடக்க முடியாதடா நாஞ்சலி 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 அடுப்பாங்கரையில அடக்க நினைச்சா அடிச்சு நொறுக்கிட்டு வருவேன் மேல அடிமேனு தான் அடங்கா நானும் அடங்காத சமத்துவம் புல்ல